ஹலோ கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சியில் லாஸ்ட் டே, அதாவது வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 7 டேஸாக நம்ம வந்து கண்டினியூவாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 9சியில் தியரிட்டிக்கல் போர்ஷன் அண்ட் லைவ் போர்ஷன் ரெண்டுமே கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பியூராக உங்களுக்கு வந்து Q&A இருக்கும். அதுதான் நாங்கள் மெஜாரிட்டி அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டே 1ல் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதாவது யாதவ் பாலா சாருக்கு மிக்க நன்றி. ஸோ அவர் வந்து நமக்கு வார்ம் வெல்கம் பண்ணியிருந்தாங்க 2 ஃபேக்கல்ட்டியை. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். செகண்டாக வந்து நம்ம வடிவேல் சார் வந்தார். ஸோ வடிவேல் சாருக்கும் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய ஃபேக்கல்ட்டியை இன்ட்ரூவ் பண்ணியிருந்தாங்க, லக்ஷ்மி மேம். ஸோ அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உமா மகேஸ்வரன் சார் வந்தார், என்னுடைய குரு. ஸோ அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உள்ள வந்தார். சாரதா மேம் அண்ட் லக்ஷ்மி மேம் 2 பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது நம்மளுடைய 7 days உடைய ஜிஎஸ்டிஆர் 9 and 9C கிளாஸஸ் எப்படி இருந்தது? மேம் வந்து லக்ஷ்மி மேம் எப்படி பண்ணியிருந்தாங்க? அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ சாரதா மேம் எப்படி பண்ணியிருந்தாங்க? உங்களுடைய ஓவரால் நம்மளுடைய கிளாஸஸ் உடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம. பாலாஜி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை பயங்கரமா முடிச்சிருக்காங்க சார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே அவங்களே எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. புதுசா என்னன்னா எங்களுக்கு இது அவங்க நம்ம இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து 9 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அதை தாண்டி நிறைய இது கவர் ஆயிடுச்சு. நிறைய கவர் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஆனா இதுக்காக நம்ம ஒரு பாதையில போய்ட்டு இருந்தோம். அது நிறைய வழியை காமிச்சிருக்கு இப்ப நம்மளுக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கு. உண்மையிலே 2 பேருமே எப்படி சொல்றதுன்னு தெரியல வார்த்தைகளால. அந்த அளவுக்கு உண்மையிலே மனசோட நிறையோட நல்லா முடிஞ்சு சார். அது உங்களோட இந்த எஃபெக்ட் அடுத்த லெவலுக்கு இன்னும் நீங்க மேல போகணும், இன்னும் நிறைய பண்ணணும் சார். பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா உங்களால் நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. ரெண்டாவது, நான் சந்தோஷ் சாருடைய பிளாட்ஃபார்ம்ல இது 9 and 9C வந்து இது வந்து செகண்ட் டைம் இதை வந்து கோர்ஸ் எடுக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலாக 7 daysன்றது வந்து எனக்கு ஆச்சரியம். 7 days போட்டோன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியம். இருந்தாலும் அவரு வந்து நம்முடைய எப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போன்றதை புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் நான் வந்து எதிர்காலம் இருக்கிற வரப்போற இல்லை இந்த ஃபீட்பேக் பார்க்குற மக்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து, ஸோ நம்முடைய பல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. உங்களுடைய எல்லாவித எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாருடைய எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். ரெண்டாவது, தேங்க்ஸ் டு சந்தோஷ் சார். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேக்கல்டிஸ் பற்றி தேங்க்ஸ் சொல்கிறேன். சாரதா மேம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவங்க ஸ்பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளாரிட்டி வித் ஐ ப்ரொஃபைல்ல வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்த 9 and 9C பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டபிள், ரொம்ப வந்து ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து லக்ஷ்மி மேம் எடுத்தாங்க. இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி. எப்படி ஒரு 9Cனா எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன பேக் ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான சார்ட்ஸ் கொண்டு எப்படி ஃபினான்ஷியலுக்கும் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கே வந்து நான் அந்த பிகினர் ஃபார் இந்த ஆனுவல் ரிட்டர்னுக்கு. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்து கேஸ் வந்து எடுத்தாங்க, 4 கேஸ் எடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப அமேசிங்காக எனக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் என்னடா அடி இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு லாஸ்ட் 7th டேல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட நாங்கள் அடிஷ்னலாக 1 டே வாங்கிட்டோம். அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு சார்ட் போட்டு இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி 9Cல வந்து இதுதான் வரும்ன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. அதே இன்னொன்று வந்து சேல்ஸ்ல எப்படி, பர்ச்சேஸ்ல எப்படி, இது வந்தா இப்படி, இதுல போய் காட்டணும், அது மாதிரி போட்டு கொடுத்த உடனே எங்களுக்கு என்னமே புரியல. என்ன சொல்றது, அந்த அளவுக்கு நான் பண்ணது வந்து என்னுடைய கட்டின ஃபீஸுக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்து என்னன்னா, நான் 1000% வந்து என்னுடைய ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே. அது இப்பயும் சொல்றேன், சந்தோஷோடைய கிளாஸ் எல்லாமே அப்படிதான் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தான். ஆனா இப்போ நான் வந்து ஒரு டாக்ஸ் ப்ராக்டிஷனர் லெவலுக்கு
என்னை டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. என்னுடைய என்ன சொல்றது ப்ரொஃபஷனல் குரு மாதிரி சாரு. தேங்க்யூ மேம், 2 பேருக்கும் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி சாரதா மேம் வேற லெவல், எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. ஸ்பெஷலி சிலம்பரசன் சார் அண்ட் சிவகுமார் அண்ட் ஒருவர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கும் வந்து எங்க சைடில் இருக்கிற பிஸ்னஸை தவிர்த்து உங்க சைட்ல இருந்து ரொம்ப வைடா வந்து எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணீங்க. ஆல் பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருந்தீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கு. நன்றி சார், உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. சிலம்பரசன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வந்து நான் வந்து நம்ம டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ் பிளாட்ஃபார்ம்ல வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வருஷம் நான் லாஸ்ட் இயர் எண்டில் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ல வந்து எல்லா கிளாஸும் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்து இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நெக்ஸ்ட் இயர் என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிற ஒரு மார்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அது மாதிரி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா கிளாஸஸையும் எடுத்தேன். 1-2 கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மிஸ் ஆனால் கூட நான் ரெக்கார்ட் கிளாஸஸ் எடுத்து ஓரளவுக்கு அதை எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கவர் பண்ணி என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ ஒரு கிளைண்ட்ட போய் பேசும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னா கொஞ்சம் தயங்குவோம். பட் இப்போ அதுல எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் கிளியரா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் கிளாரிட்டியோட இருக்கும். இன்னும் சில விஷயங்களை இந்த வழிதான் இப்படிதான் போய் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதை தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நம்ம முன்னாடி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த வேலையெல்லாம் கூட ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம டைம் கன்சியூமபா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம கட்டின ஃபீஸ் எல்லாம் விட நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு நான் அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து ஃபீஸ் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஃபீஸை கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க சார். அதே மாதிரி என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்க. எங்களை மாதிரி பிகினர்ஸு ஒரு பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம அப்படியே ஆன் கோயிங்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்து இப்போ நம்ம 9-9C பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி வரையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9னா என்னன்னு தெரியும், ஆனுவல் ரிட்டர்ன். 9Cனா என்ன அப்படிங்கிறதா தெரியும். நான் அதுக்குள்ள வந்து டீட்டெயிலாக தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதான் சொன்னேன், எனக்கு சுத்தமா தெரியாது. இப்போ இனிதான் தெரிஞ்சுக்கவே போறேன் அப்படிங்கிறத சொல்லி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ இப்போ எனக்கு அதுல ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் 9னா 9ல என்ன இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பண்ணணும், ஸோ அது எங்க இருந்து டேட்டாஸை எடுத்துட்டு வருது, நம்ம எந்த தவறுகள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிச்சு. பர்டிகுலரா சாரதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போனாங்க. ஸோ அதுல ஒரு தியரிக்கெல்லாம் அவங்க போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இவங்க நம்ம லட்சுமி மேம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நேத்து வரையுமே வந்து அவங்கள நீங்களே விடல. அது வந்து ஆமா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிளாட்ஃபார்மை நீங்க வந்து ரொம்ப நம்புறீங்க, நிறைய எதிர்பார்க்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட குறையக்கூடாது. நம்ம நம்பி வரவங்க அவங்க போகும்போது இப்போ நீங்க சொல்றீங்களா ஃபீட்பேக்கு, ஸோ மன நிறைவா போகணும். நீங்க கொடுத்த அந்த ₹1 இருந்தா கூட அதை வந்து நான் சந்தோஷமா நீங்க கொடுத்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம போய் பைசா கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் வந்தா அது ஃபெயிலியர். நம்ம கொடுத்த பைசாக்கு ஒருத்தா நம்ம அதை விட பல மடங்கு நம்ம நாலேஜ் எடுத்துட்டோம்னா அதுதான் சக்சஸ். நம்ம லட்சுமி மேம் டே பை டே வந்து ஒரு அதை என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பண்ணணும், ஒரு பிகினர் வந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ரிப்பீட்டடா கேட்க அவங்க கொஞ்சம் பொறுமையா அதை திரும்ப ஒரே விஷயத்த 2 டைம் 3 டைம் கூட நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட பேஷன்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Q&A வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன்னா டவுட்டுங்கிறது தீராது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, சீ மாதிரி தான், கடல் மாதிரி. அதுக்கு டவுட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நமக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கு. அதுக்கு சாரதா மேம்க்கு தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. நம்மளுடைய பார்ட்டிசிபேட்டா இருக்கட்டும், ஃபேக்கல்டிஸா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக லட்சுமி மேமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் அப்படி சொல்லும்போது கூட அவங்க அதுக்கு பொறுமையா இருந்து நம்மளுக்காக அவங்க வந்து பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச் சார்.
மேம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ எல்லாம் மேம். உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணதுதான் சார். சந்தோஷ் இல்ல என்ன கொஸ்டின் எங்க கேட்டாரோ ஸோ அதுக்கு எங்களோட ஆன்சர் டார்ச் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணும்போது எங்களோட டார்ச் எல்லாம் 7 டேஸா பொறுத்துட்டு இருந்ததுக்கு நன்றிங்க மேம். இல்ல சார். நான் ஆக்சுவலா உங்க கொஸ்டினுக்கெல்லாம் ஆக்சுவலா நான் அந்த பர்ச்சேஸும் சேல்ஸ் ரெடி பண்ணேன் பாத்தீங்களா, இது வந்து இந்த கிளாஸ்க்காகவே நான் ஸ்பெசிஃபிக்கா பண்ணது. பட் எனக்கு அது இனிமே அதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எனக்கே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. எனிஹவ் அதான் சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிலம்பரசன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். டீட்டெயிலாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஃபீட்பேக். நன்றி சார். தேங்க்யூ. ராம் சார். சார் கேக்குதுங்களா? கேட்குது சார். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூ கிளாஸ் மாதிரி தான், நான் நியூ அட்டன் பண்ண மாதிரி தான். நான் வந்து மற்றவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. எப்படி மற்றவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் அது மாதிரி நானும் ஜஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நானும் ஏரியா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு அக்கௌண்டன்ட் மாதிரி. நானும் ஒரு ஆஃபீஸோட அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது போன வருஷம் அதெல்லாம் கேட்கும்போது ஜிஎஸ்டி எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுன்னு கேட்பாங்க, நான் பாட்டு கொடுத்துருவேன். பட் இப்போலாம் ஏன் கேட்குறாங்க எது கேட்குறாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டோட எனக்கு புரியுது. எனக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா எதுக்காக கேட்குறான்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நல்லா வருது எனக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ அவங்க எதனா பண்ணாங்கன்னா அவங்க இங்கே பண்ண ஒருத்தன் எங்களை ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்தது. ப்ளஸ் அவங்க சொல்ல எனக்கும் புரியுது. ப்ளஸ் நான் கிளாஸ்க்கு ஒரு வாட்டி நான் பார்க்கறதுனால எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக வருது எனக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய ஸ்டூடெண்டாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சரி நீங்க பார்த்து என்ன சொல்றது என்ன சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஒவ்வொரு கேள்வியும் எங்க சார்பா நீங்க கேட்குறீங்க. இப்போ என்ன சொல்றது எங்களை ரொம்ப முக்கியமா நினைக்கிறீங்க, உங்களுடைய ரொம்ப முக்கியமான அசட்டா நினைக்கிறீங்க. அந்த அசட்டை எவ்வளவு பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஏற்ற மாதிரி நாங்களும் இருப்போம் சார், எப்பவுமே கூடவே நாங்கள் இருப்போம். இந்த மாதிரி சர்வீஸ் நீங்க எப்பவுமே எங்களுக்கு எல்லாருக்குமே தரணும் சார். அது நாங்கள் எப்பவுமே சரி கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ப்ளஸ் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருன்னு சொல்லி நிறைய பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் மேபி கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர் வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் சொல்றாங்களோ இந்த யூடியூப் பாருங்க, இந்த இது ஃபாலோ பண்ணுங்க, இவர் தான் சார், இவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லும்போது அவங்களும் வாலண்டியரா வராங்க. ஓகே இதெல்லாம் இருக்கு இன்னும் கிளாஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு என்ன சொல் ஒரு 6 மந்த் முன்னாடி இருந்த பர்சனுக்கும் இப்போ இருக்கிற பர்சனுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஈவன் தான் சொல்லணும்னா நான் இன்கம் டேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல எனக்கு இன்கம் டேக்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருவேன். நான் ஏன்னா எனக்கு தெரியாதுன்றதுனால. இப்பெல்லாம் நானே ஐடிஆர் 4ம் பண்றேன், 3ம் பண்றேன், 2ம் பண்றேன், 1ம் பண்றேன். இன்னும் முடிஞ்ச கம்பெனி ஐடி எடுத்து தான் சந்தோஷம் சார். அதையும் நான் விட்டா நான் பண்ணிடுவேன் நானே. உண்மையாவே சார். என்ன சொல்றது இப்போ இந்த டைம்ல நான் யாதவ் பாலேசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். யாதவ் பாலேசர் அவுட் ஸ்டாண்டிங் சார். உண்மையாவே இப்போ நான் ஐடிஆர் நானே ஒன்று பண்றேன், பிளஸ் பேலன்ஸ் ஷீட் நானே போடுறேன், இப்போ பிஎன்எல் நானே போடுறேன், பிளஸ் அந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே அந்த கான்செப்ட்ல எங்களை கையில இருக்கு. என்ன சொல்றது எல்லாமே அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி கொண்டு போகணும், அந்த ப்ராஃபிட் எப்படி கைட் பண்ணி கொண்டு வரணும். அவங்க இந்த சர்வீஸ்னா 28% மீன் 20 lakhs இருக்கணும், ட்ரேடிங்னா 40 lakhs இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஜிஎஸ்டில எப்படி கொண்டு வரணும், அந்த ஜிஎஸ்டி எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரணும், அந்த டீட்டெயிலாம் ரொம்ப தெளிவா இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்தது. பிளஸ் இப்போ ஜிஎஸ்டி 9ம் அதே மாதிரி தான் நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து வேடிக்கை பார்க்குறேன். மேபி அப்கமிங் இயர்ல நானும் கண்டிப்பா ஜிஎஸ்டி 9யும் 9Cயும் ஃபைல் பண்ற அளவுக்கு நான் ஒரு கேபபிளா வருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவே தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம் ஃபேக்கல்டிஸ் வேர் லெவல்ஸ் அவுட் ஸ்டாண்டிங். லக்ஷ்மி மேம்லாம் நமக்காக மெனக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்றது இப்போ நம்மளாம் இருக்காங்க சும்மா ஜஸ்டிங் சொல்லாம நமக்காக மெனக்கிட்டாங்க. ஏன்னா சாதனம்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு பிளஸ் அவங்க வேற லெவல் பண்ணாங்க. லக்ஷ்மி மேம் அவங்களும் வேற லெவல். அட் த சேம் டைம் நமக்காக இன்னும் என்ன லேர்ன் பண்ண முடியும், இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இது ஒரு அவங்க பேரு சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இதுனா இங்க அப்ளிகபிள் பண்ணி எதனா அப்ளை பண்ணும், உங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது, உங்களுக்கு எரரே அடிக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தாங்க அவங்க. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 years கழிச்சு பார்த்தாலும் அது கண்டிப்பா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்கு அது என்னென்ன பண்ண முடியுமோ அது கிளியரா சொன்னாங்க. அதே சமயத்துல இப்போ சாரதா மேம் அவளை பத்தி சொல்லவே வேணாம். எதுனாலும் செக்ஷன் கிளாஸ் போட்டு பயங்கரமா பிச்சு உதறிடுறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போதும் ஓகே இன்னும் அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமா, ஏதாவது கிளாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இன்னும் எல்லாம் கிராப் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கேன். பிளஸ் அவங்களுடைய சில வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். நான் யூடியூப்ல நான் இதுக்கு இன்னும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் சின்ன சின்ன ஷார்ட்ஸா நான் பார்த்திருக்கேன், நிறையவே பார்த்திருக்கேன். அது சொல்லும் போதே கொஞ்சம் கேப்சியா சொல்லுவாங்க அவங்க. ஸோ கண்டிப்பா அதையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எனிவே சார் ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி நிறைய கிளாஸ் நடத்துங்க. அடுத்தவங்க கிளாஸ் என்ன ஒரு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ் நீங்க சொல்ல கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிட்டே இருப்போம் சார். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார். அண்ட் இன்னொரு விஷயம், சாரி, இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சார். எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு நம்ம கவர் பண்ணாத செக்ஷனே இல்லை. ஒண்ணு சார் இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தா போதும்
இதுல என்னெல்லாம் டவுட்ஸ் வருன்றது எல்லாமே வேறு டிஃப்ரெண்டான பார்ட்ஸ்ல ஒர்க் பண்ற கன்சல்டன்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க. சரி, உங்களை பார்க்கும்போது நமக்கும் அடடா. ஆமா, எல்லாமே வந்து எல்லாமே வரவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் 80% எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், 20% ஃப்ரெஷர். எஸ், கரெக்ட் பர்சன் வராங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க. சோ உங்களை பார்க்கும்போது ஐயோ நம்ம பரவாயில்லப்பா, கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்குமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா கூட ஏதாவது நம்ம என்ன சொன்னால கூட போறப்ப நம்ம நல்ல கூட நல்லா பண்ணணும், நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சேம் கான்செப்ட் இருக்கிற எல்லாருமே பயங்கரமானவங்க. பாலாஜி சார்ல இருந்து சுந்தரராஜ் சாரு, அப்புறம் வந்து நம்ம சிலம்பரசன் சாரு. சிலம்பரசன் எல்லாம் பயங்கரமான கொஸ்டின் கேட்கிறாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது அடடா செம்மப்பா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனவே ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் உங்க இதுல நானும் ஒரு இதுல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த டைம்ல 2 ஃபேக்கல்ட்டிக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். சிஎஸ் சாரதா மேம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். லட்சுமி மேம் நீங்களும் பேசலாம். நன்றி மேம். கண்டிப்பா சார். இந்த ஆக்சுவலி இந்த ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குன்றதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து அட் எண்ட் நம்ம என்ன பண்ணாலுமே அதுல வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இருக்குல்ல, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து யூ ஹேவ் கேர்ஃபுல்லி டிசைன் தட். நான் லட்சுமி மேமோட செஷன்ஸ்ல நான் இருக்க முடியலனாலும் கூட வந்துட்டு இந்த ஃபீட்பேக்ல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்த்ல போய் அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு ஒரு பேசிக்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு பிக்சர் கொடுத்துருந்துருப்பாங்க கிளியரா அப்படின்றது ஃபீட்பேக் கேட்கும் போதே அவங்க பண்ணது வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ். நான் முதல் செஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க யாராவது உங்களோட வீடியோவை ஆன் பண்ணி அட்லீஸ்ட் உங்களோட நோட்ஸை மட்டும் காமிக்க முடியுமா? மேடம் ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க உங்களுக்கு. அது வந்து ஈவன் ஒரு 2-3 பேர் கூட நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு காமிச்சீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி அது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் என்னோட நோட்ஸ் இப்ப இங்க இல்ல. நான் யூஸ்வலா செஷன் அட்டன் பண்ணும்போது ஒரு நோட்ஸ் வச்சிருப்பேன். அதுக்குன்னே ஒரு நோட் வச்சிருக்கேன். அது இப்ப இங்க இல்ல. அது வந்து நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து எடுக்கிறேன். அது வீட்டுல இருக்கு. இல்லைன்னா நான் கண்டிப்பா காமிச்சிருந்திருப்பேன். பரவாயில்ல. நம்ம அண்ணாதுரை சார் வந்து அவர் வீடியோ பாலாஜி சார் அங்க வீடியோ ஷேர் பண்றாரு. ஆமா, அண்ணாதுரை சார் ஷேர் பண்றாரு. சிலம்பரசன் சார் ஷேர் பண்றாரு. எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதுக்கு நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன இருக்கும்னா நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். அதுக்கப்புறமா காலேஜ்ல அது ஒரு மாதிரியான அன்ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது என்னன்னா அதுக்கப்புறம் லேர்னிங்கே லைஃப்ல தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா லேர்ன் பண்ணிட்டே இருந்தாதான் வந்து நமக்கு அது வந்து அது ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு வந்து ஸ்கூல்லோ இல்லைன்னா காலேஜோ நம்ம கொடுக்கறது வந்து இப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி இருக்கிற எக்ஸாம்பிள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதோட லேர்னிங் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய சமயம் நினைப்போம். அண்ட் அந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைஃப் லேர்னிங் நமக்கு கொடுக்கும். இல்ல இது இங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னும் வந்து நீ வந்து யூ ஹாவ் டு கண்டினியூ டு லேர்ன் அப்படின்றது. ஸோ லேர்னிங் இஸ் கண்டினியூவஸ். அதை மட்டும் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் லேர்ன் பண்ணும்போது அது வந்து ஒரு உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒரு விஷயத்த வந்து கேஷுவலா லேர்ன் பண்றதுக்கும் அது ஒரு சீரியஸ்னஸோட நீங்க லேர்ன் பண்றதுக்கும் அதுல இருந்து உங்களுக்கு நீங்க எந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போறீங்க அப்படின்றது உங்களுக்கு அதுலயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சார். அந்த வீடியோஸ்ல வந்து நோட்ஸ் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்க சொன்னது அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் பேர் தான் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிடாம உள்ள வச்சிருக்காங்க. யாராவது பிட் அடிச்சிருவாங்களோன்னு. கண்டிப்பா. லட்சுமி மேம் நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இங்க அட்டன் பண்ண எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றி. ஆக்சுவலா நான் வந்துட்டு நினைச்சிட்டு வந்தது இவ்வளவு பேர் வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 4 daysல எல்லாம் நமக்கு 70+ தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலா உங்களோட கொஸ்டின் தான் எனக்கு நெக்ஸ்ட் டேட் வந்து மோட்டிவேஷனலா வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா சாரதா மேடம் தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே இந்த இதுல தான் ஆக்சுவலா பார்த்தேன். உங்களோட பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் நான் இங்க தான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து நான் ஆஃப்லைன்ல நிறைய பண்ணியிருக்கேன் மேம். பட் ஆன்லைன்ல எனக்கு பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷ் சார் வந்து எனக்கு 1 வீக்கா வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்பெல்லாம் நான் ஒரு இதை நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இதுல லேப்டாப்ல இதெல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணீங்க மேம். நான் அப்படியே உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். ஸோ அந்த மைண்ட்லயே இருந்து மறுநாள் சந்தோஷ் கால் பண்றதுக்கு நான் கால் பண்ணிட்டேன். சார்
நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதை விட என்னோட பிரசன்டேஷன் வந்துட்டு நீங்க கூட எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியுது. சோ அதனால நான் என்ன பண்றேன், இன்னையில இருந்து நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் மேம். சோ என்னோட வந்து ஒரு பாசிட்டிவ் இது வந்து நீங்க தான் மேம். ஏன்னா ஆக்சுவலா நான் முன்னாடி இது பண்ணது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டேல அந்த 9-9Cல ஒரு பாயிண்டா சொல்லும் போதுதான் ஓஹோ நம்ம இப்படிலாம் பண்ணும் போல, அப்பதான் வந்துட்டு அது புரியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது சரி, உங்களை நான் எப்படி வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட மேபி உங்க லெவலுக்காவது நான் வந்துட்டு பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய இது பண்ணேன். ஸோ அதுக்காக ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சாரதா மேடம். தென் வந்துட்டு சந்தோஷ் சார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா வந்துட்டு என்னை வந்து டியூன் பண்ணி கொண்டு போனதுல சந்தோஷ் சாருக்கு ரொம்ப இது இருக்கு. பட் அதுக்கு நான் அவர்கிட்ட ஆர்கியூ வேணா நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டேல எனக்கு என்ன தோணுனா, சரி நம்ம இப்படியும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நேத்து பிரசன்டேஷன் அது மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும். எல்லாமே சிம்பிளா இப்படி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற இதோட தான் இருந்தது. ஸோ தேங்க்யூ சந்தோஷ் சார். வெல்கம் தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ணாதுரை சார். Hello, sir. சொல்லுங்க சார். First of all, thanks to you and your channel, sir. Anytime நான் டவுட் போட்டாலும் நம்ம சேனல்ல வந்து பூர்ண செல்வகுமார் சார் எல்லாருமே வந்து என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம்ல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சாரதா மேடம் அண்ட் லட்சுமி மேடம் 2 பேருக்குமே பெரிய நன்றி மேடம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ்ல டிசம்பர் லாஸ்ட்ல வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. 9C வந்துன்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. போன கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன், அதில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 7 days கிளாஸில் ரொம்பவே இன்னும் ரெக்கார்ட் கிளாஸ் வாங்கி நான் பார்த்துட்டுனா ஃபுல்லாகவே நான் இண்டிபெண்டாகவே பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கு வழி ஏற்படுத்துறது நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுவும் வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து யார் வேணாலும், அதாவது எந்த பட்ஜெட் லெவலில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க சார். நீங்கள் ஈவன் ஸ்டூடெண்ட் படிக்கக்குள்ளேயே கூட ரொம்ப அதிகமான காஸ்ட் இல்லாமல் கம்மியான காஸ்ட்டு படிக்கக்குள்ளேயே நம்ம உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிற அளவுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது சார். அண்ட் ஒர்த்தாக இருக்குது. மேடம் சாரதா மேம்லாம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. இந்த டைம்ல நான் மேமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அதை வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அம்பலா கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண சாரதா மேம் உங்களுக்கும் நன்றி. லட்சுமி மேம் உங்களுக்கும் நன்றி. லட்சுமி மேடம் அவங்கள கேள்வியா கேட்டு அவங்கள ரொம்ப படுத்தியாச்சு. அவங்க ரொம்ப அது வந்து எல்லாமே உங்களுக்காக தான் கண்டி. நான் எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் வரணும்ன்றதுனால மட்டுமே தான். நாங்க டவுட் கேட்க சங்கடப்பட்டாலும் நீங்க அதை வந்து கிளியர் பண்ணீங்க சார். அதுக்கும் ரொம்ப நன்றி. ஆமா. 2 பேருக்கும் ஸ்பெஷல் நன்றி மேடம். அதாவது நம்ம சேனலை பத்தி சொல்லணும்னா நம்ம சேனல் வந்து ஒரு மரம் மாதிரி. அதுல வர ஃபேக்கல்ட்டிலாம் வந்து அதுல வர பழம் மாதிரி சார். கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுந்தரராஜ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ் அட்டன் பண்றேன். அமௌண்ட் கட்டினதுக்கு எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நான் இப்போ இந்த புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும்னா உடனே ஒரு 3 month கழிச்சு இந்த வருஷம் நீங்க தான் 9-9Cக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஃபைலு. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 9-9C சும்மா சொல்றாங்க, ஏதோ ரெக்கன்சில் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி ஏதோ என்னால முடிஞ்சது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைல் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்குறப்போ உங்களோட நம்பர் கிடைச்சது. அந்த இதுலதான் நான் எடுத்து உங்களோட ஒரு வீடியோவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த இதுல உண்மையாமே சொல்றேன், நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் இயர்ல வந்து கண்டிப்பா நான் 9-9C ஃபைல் பண்ணுவான்னு சொல்லி நான் நம்புறேன். 2வது வந்து என்னன்னா மேடம் 2 பேருமே, அது சாரதா மேடம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து பொறுமையா நிதானமா பதில் சொன்னாங்க. புரியாத கேள்விக்கு நம்ம திருப்பி கேட்டாலும் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது நம்ம என்ன கேட்க வர்றோமோ அதுக்கு முன்னாடி அவங்க ஆன்சர் இதுதான் வரும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கிறாங்க 2 பேருமே. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களோட கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு சொல்லி வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த அப்டேட்டுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ராஜேந்திரன் சார். ஹலோ. எஸ் சார். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கான இன்ட்ரோடக்ஷன்
நீங்க கொடுக்குறப்போ நான் என்ன நினைச்சேன்னா 990க்கு வந்துட்டு 1 வீக் சொல்றாரு இவரு. அது என்ன இருக்க போகுது? ஓகே ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 days தானே இருக்கும். அந்த இவர் 1 ஏன் வீக் 7 தான். days ஆமா, சொல்றாரு? 1 வீக் தான் சொன்னேன். ஆனா ஒரு நாள் கூட அது போயிடுச்சு இல்ல பாத்தீங்களா? அது கூட போயிடுச்சு. இல்ல கூட போயிடுச்சு. ஓகே இந்த கிளாஸை ரெகுலரா வாட்ச் பண்றப்பதான் எனக்கு வந்து அந்த 9C டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா சாரதா மேடம். ஆமா அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டேபிளை எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐ ஓப்பன் கிளாஸ் கொடுத்தாங்க. சாரதா மேடம், நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கிவ் யூ a lot of thanks for you. தேங்க்யூ சார், நன்றி சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி மேடம் இந்த டேபிள்ஸ் ஸ்டடி பண்றது வந்து சாரதா மேடம் கொடுத்தாங்க. அந்த டேபிள்ல எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ச்சு பை இன்ச்சா சொன்னாங்க லக்ஷ்மி மேடம். அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தோஷ் எந்த கிளாஸ் கொடுத்தாலும் அது வந்து நல்ல மோஸ்ட் வேல்யூபிள் கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் 990 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டெப்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே யாருமே இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத கண்டிப்பா கிடையாது. இப்போ நான் பாருங்க 990 அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலேயே. ஆனா அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் தான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு 3 daysக்கு மேல இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அது 7 days தாண்டி 8 days அப்படிங்கிறப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல அப்படின்னா, யாரு எந்த டவுட் கேட்டாலும் திருப்பி ரிப்பீட்டடா ஒரே டவுட்டை பல பேர் திருப்பி கேட்டாலும் எந்த வகையான வந்துட்டு ஒரு அது என்ன சொல்றது, எந்த சங்கடமும் இல்லாம கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம 2 பேருமே மாத்தி அதை கிளியர் பண்றதுக்கு விடவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கணும் சார் நம்ம பண்ற ப்ரொஃபஷன்ல. இப்ப இவங்க கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது 990 அப்படிங்கிற ஒரு மேட்டரை தவிர நம்ம ப்ரொஃபஷன்ல எப்படி நம்ம டெடிகேட்டடா இருக்கணுங்கிறது இந்த 2 பேரும் கத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பேஸ் வந்து சந்தோஷ் நீங்க தான். ஓகே சார். ஓகே, இந்த டைம்ல அவங்க 2 பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து 3 பேருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது வந்து சந்தோஷ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டிங் திஸ் கிளாஸ். இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாம் வந்து கிளாஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லட்சுமி மேடம் அண்ட் சாரதா மேடம் 2 பேர்த்துக்கும் எனக்கு என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க அபிஷியல் அட்ரஸ் வித் போன் நம்பர் உங்களால ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். மேம் வந்து நீங்க டைரக்டா யூடியூப் போனீங்கன்னா ஜிஎஸ்டி வித் சாரதா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல, பட் அவங்களுடைய சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போதே வந்து சொன்னாங்க, மேபி உங்களுக்கு யாராவது அவங்களுடைய சர்வீஸ் ஏதாவது எடுத்துக்கணும், இல்லை பர்சனலாக ஏதாவது பண்ணணும் சொல்லுங்க, நான் பர்சனலாக உங்களுக்கு கான்டாக்ட் ஷேர் பண்றேன் ஆஃப்டர் செக்ஷன் முடிஞ்ச பிறகு. ராஜேந்திரன் சார், நெக்ஸ்ட் சார். ரொம்ப நன்றிங்க. இந்த கிளாஸ் வந்து சாதாரண பெனிஃபிட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப சாதாரணமா சொல்ற வார்த்தை, அதுக்கு மேல இருந்தது. அதனால உங்க 3 பேர்த்துக்குமே என்னுடைய நன்றி சார். இதே மாதிரி இன்னும் நிறைய கிளாஸ் நீங்க கண்டக்ட் பண்ணோம். இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய எங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து சாரதா மேமும் அந்த லக்ஷ்மி மேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாலாஜி சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நான் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். லட்சுமி மேடம் நீங்க வந்து எப்படி சொல்றது மேடம், அதாவது ஒரு குழந்தைக்கு வாழைப்பழத்தை ஊட்டுவோம், ஆனா அது கக்கு தான், ஆனா அந்த குழந்தை சாப்பிட்டு தான் அவன்றது ஒரு தாயோட எண்ணம். அந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க அதை பண்றீங்க. நாங்கெல்லாம் குழந்தை, நீங்க ஒரு தாயா ட்ரீட் பண்ணீங்க. எக்ஸலென்ட் சார், எக்ஸலென்ட். அந்த குழந்தை வந்து கக்குதான், ஏன்னா இந்த தாயின்ற ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைக்கு எப்படின்னா பசிக்கு அடைக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் சாட் பண்ணிக்கல மேடம். இது எக்ஸலென்ட் மேடம். கிளைமேக்ஸ் வந்து அடிச்சிட்டீங்க, எக்ஸலென்ட்டா பண்ணிட்டீங்க. வெரி எக்ஸலென்ட் மேடம். உங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இப்ப இந்த கிளாஸ் நமக்கு என்ன நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைச்சேன். பட் இதுல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, அதான் 4 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து டேர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேல தான் பண்ணணுன்றதை இதுல நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுல இருந்து நான் தெரிஞ்சுட்டு இப்ப அதை நான் ஃபைல் பண்றேன். அதை தான் கேட்டது எக்ஸென்டட் சேல்ஸுக்கு அந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்துக்குன்னா அது நம்ம வந்து கிளியரா நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த 990க்கு ஆடிட்டர் வாங்குற ஃபீஸ் மேடத்துக்கு கண்டிப்பா தெரியும், அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்கன்றது. இதுக்கு இவ்வளவு ஃபீஸா, அதாவது டேர்ன் ஓவர் பேஸ்ல ஃபீஸ் வாங்குறாங்க. டேர்ன் ஓவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அதாவது கணக்கில் என்ன டேர்ன், இப்ப இதை பார்த்தோம்னே தெரியுது. டேர்ன் ஓவர்ன்றது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி எல்லாமே டிக்ளேர் பண்ணிடுறோம். ரெக்கன்சிலேஷன் நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்தையும் நம்ம 10 நாள் 1 மாசம் வேலை செஞ்சுட்டு எடுத்துமே கொடுத்து கீழே ஃபீட் பண்ணிட்டு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கிறது அதை நான் சொல்ல விரும்பல.
அதுக்கு இந்த 1500 நாட் மேட்சபிள். அதாவது 7 நாள்ன்றது டைம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு அதான் சொல்லணும்னே, பிறந்த குழந்தைய லட்சுமி மேடம் தாளாட்டி சீராட்டி வளர்த்து விட்டாங்க. இனிமே நாங்க நடக்கிறது எங்களுடைய திறமை தான். வெரி வெல், தேங்க்யூ மேடம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், தேங்க்யூ வெரி மச் பாலாஜி சார். இல்ல மேடம், நீங்க நிறைய பொறுமையா அந்த பொறுமை எங்களுக்கு தான் வருமானது எனக்கு தெரியல மேடம். எனக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்க அந்த பொறுமையை கையாளுங்க மேடம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரிப்பீட்டா எக்ஸல போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதோட ரிசல்ட் ஃபைனல் தான் மேடம் தெரிஞ்சது. நல்லா ஏன் அந்த எக்ஸல்ல வந்து காட்டுறீங்க, திரும்ப காட்டுறீங்கன்றது தெரிஞ்சது மேடம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். சாரதா மேடம், வர நோட்டிபிகேஷன் நிறைய நீங்க போடணும். நாங்க உங்க மூலமா நாங்க நிறைய அப்டேட் ஆகணும் மேடம். வெரி வெல், தேங்க்யூ மேடம். கண்டிப்பா சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சந்தோஷ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க 2 பேரும் பத்தி. அதுதான் இப்ப இது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நம்மளுக்காக அவங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிட்டனா என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து? அதுதான் சார். இப்ப அதை வந்து நீங்க பெஸ்டா பண்ணிருக்கீங்கன்னு சொன்ன வேற ஒண்ணு அல்ல. ஆடிட்டர் பாயிண்ட் டைப்ல அது பண்ண மாட்டாங்க சார். இப்ப அவங்களுடைய சக இருக்கிற அவங்களுடைய கொலிக்கு எல்லாருக்குமே இது அடி சார். இது 71 பேருக்கும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அந்த கஸ்டமர் போயிடுவாங்கல்ல. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி. அமுதா ராணி மேம், ஆன்லைன் கிளாஸ் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்றேன் சார். எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன்ல தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது சாரதா மேம் அந்த பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணினேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லட்சுமி மேம் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணினது ஆஃப்லைனில் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டபுளாக தான் இருந்தது. அப்புறமா லாஸ்ட்டு நீங்கள் அந்த ஆன்லைனில் கொஞ்சம் பண்ண சொன்னீங்கல்ல, அப்போ வந்து எனக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சது. நான் அது வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பொறுமையாக வந்து அவங்க அந்த சொல்லி கொடுத்தாங்க. அந்த இது கொஸ்டின் இது எல்லாமே போட்டு 1 2ன்னு சொல்லி அது திரும்ப அவங்க ரிப்பீட்டடாக சொல்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் இதில் சாரதா மேடம் வந்து ஒரு இதுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். என்னோட டவுட் எல்லாமே வந்து ஸோ கிளாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மேலும் வந்து இது மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ உங்க கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி இருந்துன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ஜான் சார். சார் வணக்கம் சார். மேம் ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒன்றும் இந்த கிளாஸ் உங்களது ஃபர்ஸ்ட்டு 7 நாள் கிளாஸில் நான் இன்னும் 3 நாள் கிளாஸ் பார்க்கவே இல்லை. நான் வந்ததே நடுவில் தான் லக்ஷ்மி மேடம் 4th டேல தான் அட்டன் பண்ணேன். அதுலேயே ஆக்சுவலி அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 9Cல என்னென்ன பண்ணணும், 9 ஃபர்ஸ்ட் எப்படி இதை ஃபாலோ பண்ணணும், அது எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மூலமா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சது. இன்னைக்கு உங்க கிளாஸை பார்க்கும்போது தான் எனக்கு என்னடா இது நம்ம ஏன்டா அந்த ஃபர்ஸ்ட் நாள் விட்டோன்றது, ஆக்சுவலி எதனால விட்டோன்னு, ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தாலும் அட்டன் பண்ண முடியல. அதனால சார்கிட்ட நான் அந்த வீடியோ வாங்கிட்டேன். கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்றேன். ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு உங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்றது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்மள நம்பி அக்கௌண்ட்ஸ் தராங்க மேம். அவங்களுக்கு கொடுக்க வருது வந்து நம்ம குவாலிட்டியான சர்வீஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும்னு சொன்னா சந்தோஷம் தான். ஏன்னா நீங்களா இருக்கிறீங்கன்றது வந்து இவர் மூலமா தான் எனக்கு தெரியும். நான் ஒரு சேலை வந்து நான் இப்போ கோவிட் டைம் வந்து ஃபாலோ பண்றேன். கோவிட் டைம் போல நினைக்கிறேன். அப்பெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் தான் பார்ப்பேன். நோட்டிபிகேஷன் எப்பயாவது வரும். அது ரேண்டமா மோஸ்டா நம்ம சாருங்கெல்லாம் சொன்ன மாதிரி யூடியூப்ல போய் செக் பண்றோம்னு சொன்னா எல்லாமே ஹிந்தில தான் வரும். தமிழ்ல எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்றது வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க 3 பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. எனக்கு அதை தவிர வேற எதுவும் என்ன சொல்றது தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து நம்மள நம்பி அக்கௌண்ட்ஸ் தராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு வேலை தப்பா செஞ்சா அது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கும். என்னடா தப்பு பண்ணிட்டுமே. ஏன்னா அது நம்மளோட முடிய போறது இல்லை, அது கஸ்டமர் பாதிக்கும். உங்க மூலமா வந்து எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வேணுகோபால கிருஷ்ணன் சார். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன் இந்த ஆன்லைன் கிளாஸ் உங்க குரூப்ல. அப்படிங்களா? ஸோ எஸ், நான் இப்போ 6 months பேக் தான் மெம்பரா ஜாயின் பண்ணேன்.
ஓகே ஸோ லட்சுமி மேடம் அண்ட் சாரதா மேடம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இது ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணணும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல நாலேஜ் கெயின் பண்ணேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சுரேஷ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அகைன். நான் எதுக்கு வந்தேன்னா, ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். இப்போ ஒரு 5 இயர்ஸா வந்து என்னுடைய பேசிக் ஃபீல்ட்ல இருந்து நான் படிச்ச படிப்பு வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்ஸ் தான் இருந்து நான் 8 வருஷமா எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இதுலயும் நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் ரொம்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப இது ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரே ஆளு 4-5 கம்பெனி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால திடீர்னு நான் என்ன பண்ணேன், இந்த ஃபுல்லாவே சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போயிட்டேன். இருந்தாலும் நான் படிச்ச படிப்புக்கு வந்து நான் இது பண்ணக்கூடாதுன்றதுனால நான் இது எப்படி ஃபுல்லாவே இங்கிலீஷா இருக்கு, எப்படி இந்த டாக்ஸேஷன் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு ஆன்லைன்ல தேடும் போது தமிழ்ல வந்து சந்தோஷோடைய பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சது. அது மூலியமா படிச்சேன். இப்போ எனக்கு என்னன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நான் எது போனாலும் யூஏ பில் வருது, இன்வாய்ஸ் வருது, ஜிஎஸ்டி ரிலேட்டடா வந்து கஸ்டமர் உள்ள வராங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு, இப்போ நான் அங்க இருக்கிற டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ்ல இருக்கவங்கலாம் இப்போ தனுஷ் படம் காதல் கொண்டேன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து தட்டணும்னு அவர் பாட்டு கணக்கு போட்டு போயிடுவாரு. எல்லாரும் வாயடிச்சு பார்ப்பாங்க. அந்த போல நான் எதுக்கத்தாலும் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு எந்த செக்ஷன் கேட்டாலும் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடா பர்ச்சேஸ் உடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் புக் பண்ணி பக்கத்துல இருப்பாங்க. அவங்களுக்கும் இதெல்லாம் வராதுங்க, இவங்களுக்கு வந்து இப்படி செக் பண்ணுங்க, அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, பேமெண்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி எதாலும் நான் வந்து செக்ஷன் வைஸ் பேசுறது இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் நினைச்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் சார். அண்ட் தேங்க்யூ என்னை இப்படி வந்து மோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் அதே சமயத்துல நான் ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்ட்டாகவும் இப்போ வந்து என்னை சுற்றி இருக்கிற ஒரு 17-18 பேர் வந்து என்னை நம்பி வந்து ஒரு ட்ரேடிங் லெவல்ல ஒரு பிஸ்னஸ் ஒரு லெவல்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இதுக்கு எல்லாமே நீங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க, ஃபேக்கல்டிஸ். சூப்பர் சார். எனக்கு அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி ரிசல்ட் வந்தா எனக்கு போதும். அது மூலம் நீங்க பெனிஃபிட் எடுத்து நீங்க ஏதாவது ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கிளாஸஸ் உடைய சக்சஸே. எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். 2 பேருக்கு நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அழகான பாயிண்ட். என்னன்னா, நிறைய இடங்கள்ல வந்து ஜிஎஸ்டி அப்படின்றதே வந்து ஒரு ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்டன்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து சேல்ஸ்ல லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். நாங்க சமீபத்துல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க வந்து இவேபிள் அண்ட் இன்வாய்ஸ் ரிலேட்டடா மட்டும் வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் கேட்டிருந்தாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில போயிட்டு அதுக்கு ஒரு செஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை நான் எடுத்தப்போ அதுல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30-40 பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருக்கிறவங்க, சேல்ஸ்ல இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க. ஒரு ஆர்டர் எடுக்கும்போது அது எப்படி கேர்ஃபுல்லா எடுக்கணும், அந்த இடத்துலயே வந்து பிளேஸ் ஆஃப் டெலிவரி வந்து ரிஜிஸ்டர்டா இல்லையான்றது பார்க்கணும், அண்ட் ஆர்டர்ஸ்ல டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து பர்ச்சேசிங் அந்த ஜிஆர்என் போட்டு அவங்க வந்து உள்ள எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து வி வேர் ட்ரைனிங் தம். இது நிறைய கம்பெனில பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி தெரியணும் அப்படின்றது. தட் இஸ் ஆக்சுவலி எ மித். அது வந்து எல்லாருக்குமே தெரியணும். அண்ட் முக்கியமா அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரியணும். இது பல இடத்துல இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய கூட்ஸ் ரிடென்ஷன் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இருக்கக்கூடிய அந்த நான் கம்ப்ளைன்சஸ் இஷ்யூஸ், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் ரீசன். ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டா கம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையுமே பார்த்து கேர்ஃபுல்லா பண்றது எல்லாமே வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் ஜிஎஸ்டி. அந்த ஒரு பாயிண்ட் இன்ஃபேக்ட் நீங்க அழகா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. நீங்க அதை வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னீங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை மிஸ் பண்றது ஒரு மெயின் ரீசன். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து அதாவது ஒரு ஜென்யூனா ஒரு கம்ப்ளைன்ஸ் இன்டென்ஷன் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு நிறைய நான் கம்ப்ளைன்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாரையும் கரெக்டான விதத்துல ட்ரெயின் பண்ணாதே ஒரு மெயின் ரீசன். தேங்க்யூ சார், இந்த ஒரு பாயிண்ட் நீங்க இந்த ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு சேயிங் இருக்கு, இஃப் த மைண்ட் செட் இஸ் ரைட், ஸ்கில் செட் இஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ உங்களோட மைண்ட் செட் வச்சுதான் உங்களோட ஸ்கில் செட் இருக்கு. ஸோ ஸ்டிக் வித் தட் மைண்ட் செட், டியூன் யுவர் மைண்ட் செட் so that your skill set is at its best. Thank you sir, thanks for the opportunity. Over to you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்ல ஒரு
எண்டில் முடியும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற ஒரு அழகான ஒரு ஒரு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. அது ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்கள் டைம் கன்சர்னை நீங்கள் வந்து அதை ஒரு மேட்ரே இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூடுதலாக சொல்லணுன்ற ஒரு கேர் எடுத்து சொன்னதில் ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் நைட் மேம். தேங்க்யூ மேம். குட் நைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட் மேம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.